most astonishing thing? Do you think it is seven wonders of world or இப்போ நீங்க எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வேர்ல்டுக்குள்ளே அஷ்ரஃப் சார் கூப்பிட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சேட்டலைட்ஸ்? ப்ளீஸ் டெல் எனி ஆன்சர். உங்களோட திங்கிங், உங்களோட எஸ் ஓகே. ஸோ டு நோ திஸ், ஸோ மேம் வந்து ஏஐ சொல்லியிருக்காங்க. ஓகே குட். ஹூஸ் ஐஸ் திஸ்? Aishwarya Rai. I just project only eyes, but within a glance of second, within a glance, everyone said it is Aishwarya Rai. Yes? See, if I wish to explain this, I need minimum 20 to 30 hours. If on neurology want to explain this, they need 40 to 50 hours of lecture. Okay? The images go and fall on retina, then it goes to lateral geniculate body, then visual cortex, then it goes to fusiform cortex, that is face recognition area. Lakhs of faces are stored in the memory, so this eyes is compared with the so many eyes. So then it find out Aishwarya Rai, then hippocampus give the information. Aishwarya Rai nu sonnone ungalku evlo information ungalku collect ஆகுது. அவங்க உலகல இருந்தாங்க, அவங்க இந்த பண்ண நடிச்சிருக்காங்க எல்லாமே. ஓகே, so hippocampus give personal informations. Next ஒரு amygdala give emotions. உங்களுக்கு Aishwarya Rai பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஸ்மைல் வரும், இல்லைன்னா சுஸ்மிதா சென் தான் பிடிக்கும், எனக்கு இவங்களாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு ஒரு இது வரும். Then what is the role of orbitofrontal cortex? அது social evolution. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களா? The social evolution by orbitofrontal cortex. Next, what is the role of mirror neurons? ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சிரிச்சா நம்மளும் சிரிப்போம், மனுஷா நம்மளும் மறுப்போம். Okay, why I discussing these things now? எல்லாருமே சொல்றீங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி, நம்ம பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவ்வளோ சேவ் பண்ணுறோம். பட் யுவர் பிரைன், a glance becomes identity, eye becomes a person, the memory becomes meaning. So your brain is most astonishing thing. So the world most astonishing thing present within you. Okay, it is not AI, it is not about satellite, it is not seven wonders of world. So use AI as a learning partner. It's not a shortcut. So that is very important. The sir AI oda world குள்ள உங்களை கூப்பிட்டு போயிட்டாரு. நான் மெயினா டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, எத்திக்கல் ஆர் நான் எத்திக்கல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, சரி, ஆக்சுவலி நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இதை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, மேம் நீங்கள் ஒரு டிசர்டேஷன் நீங்கள் எழுத எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை டைட்டில் இஸ் எஃபெக்ட் ஆஃப் லிசனிங் மியூசிக் ஆன் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டினா பீட் டு பீட் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட். ஓகே, ஸோ நீங்கள் கிளாசிக்கல் மியூசிக் கேட்டால் உங்களோட ஹச்ஆர்வி எப்படி இருக்குது, ஒரு ராக் மியூசிக் கேட்டிங்கன்னா எப்படி இருக்குது, ஒரு நாய்ஸ் கேட்டால் எப்படி இருக்குது, இதுதான் என்னோட ரிசர்ச். இது எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. நான் ரிசர்ச் பார்ட் இல்லாமல் ஜஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும். ஸோ ஆர்ஓஎல் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்து கைடு கிட்ட காமிச்சு இதெல்லாம் ஒரு 6 months ஆயிடுச்சுப்பா அப்படின்னா, மேம் நான் இந்த டைட்டில் வந்து அப்படி நான் ஏஐட்ட கொடுக்குறேன், அது 100 பேஜ்னு நான் கேட்டால் கொடுத்துரும், 100 ரெஃபரன்ஸ்னு கேட்டால் கொடுத்துரும், நான் அப்படியே பைண்ட் பண்ணி நான் அப்பாட்டில் போயிட்டு போகிறேன். ஸோ வி ஆர் ஜென்சி கிட்ஸ், ஸோ நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவோம், நீங்கள் இந்த மாதிரி உங்களை மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இஸ் திஸ் கரெக்ட்? அப்படி காப்பி பேஸ்ட். எத்திக்கலி கரெக்ட் ஆர் நாட், அது ரெண்டாவது விஷயம். வாட் இஸ் த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ, வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ், ஸோ அதை பற்றி தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஏஐ ஃபார் டிரான்ஸ்லேஷன், ரெஃபரன்ஸ் அண்ட் எடிட்டிங். ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் பப்ளிஷிங் மெடிக்கல் புக்ஸ் ஆக்சுவலி? ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் growth ஆஃப் பயோமெடிக்கல் லிட்ரேச்சர். ஓகே, கடல் நம்ம ஒரு நல்ல ஆர்டிக்கல் செலக்ட் பண்ணுறது கடலில் முதலுக்கு சமம். ஸோ அவ்வளோ இருக்குது. தென் ஸ்ட்ரிக்ட் ஜேர்னல் ஃபார்மட்டிங் அண்ட் ரெஃபரன்ஸ் ரூல். ஒரு சின்ன கம்மா மிஸ்டேக் ஆனால் கூட ரெஃபரன்ஸ் தப்பு. ஸோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். தென் லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஃபார் நான் நேட்டிவ் இங்கிலீஷ் ஆத்தர்ஸ். ஓகே, நல்ல நாலேஜ் இருக்குது, பட் இங்கிலீஷில் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. தென் ஹை ரிஜெக்ஷன் ரேட் ஆஃப் மெனி மேனுஸ்கிரிப்ட் டியூ டு ஒன்லி பிகாஸ் ஆஃப் டியூ டு லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளோட சேலஞ்சஸ். தென் ஏஐ, ஹவு ஏஐ வி கேன் யூஸ் அட் மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் பப்ளிஷிங். லிட்ரேச்சர் சர்ச் அண்ட் ஸ்க்ரீனிங். ஸோ இந்த மாதிரி பெரிய கடலில் ஒரு அழகான முட்டை தேர்ந்தெடுக்கிறது சமம் லிட்ரேச்சர் சர்ச் அண்ட் ஸ்க்ரீனிங். சார் சொன்ன மாதிரி அதுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம், Perplexity யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட், லாங்குவேஜ் அண்ட் டெக்னிக்கல் எடிட்டிங், தென் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் கண்டென்ட். ஸோ டுடே we will learn how to break language barrier using Bhashini app. Then how references are done manually. Then why Manpower State? Actually commonly Manpower State பற்றி யாருக்கு தெரியுமா? யாராவது டிசர்டேஷன்லாம் எழுதிருக்கீங்களா? ஸோ Manpower State ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஹவு ஏஐ மேக்ஸ் ரெஃபரன்ஸ் ஈஸிலி. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டென்ட் எடிட்டிங் யூசிங் ஏஐ. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேன் யூ ப்ளீஸ் டவுன்லோட் பாஷினி ஆப் நவ்? சும்மா மொபைல் ஆப்பில் டக்குன்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ கோ டு ப்ளே ஸ்டோர், டவுன்லோட் பாஷினி ஏஐ ஆப்.
நியர்லி 22 இந்தியன் லாங்குவேஜஸ். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் லாங்குவேஜே தெரிஞ்சுக்க வேணாம், வாஷினி ஏஐ இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும். ஈவன் நீங்கள் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண கூட ஹெல்ப் பண்ணும். Go to Play Store, download வாஷினி ஏஐ ஆப். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செலக்ட் வாட் நீங்கள் லாங்குவேஜ் என்ன உங்களுக்கு தேவையோ அது நீங்கள் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். BHASHINI வாஷினி ஏஐ. ஸோ இப்போ நான் அந்த பட்டன் இருக்குல்ல, மைக் பட்டன், அதை ஆன் பண்ணி நான் பேசியிருக்கேன். வணக்கம், என் பேர் தமயந்தி, நான் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவை பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னு நான் சும்மா பேசுகிறேன். நெக்ஸ்ட் அதுவே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு. ஹலோ, மை நேம் இஸ் தமயந்தி, ஐ வுட் லைக் டு டாக் அபவுட். ஸோ இப்போ இது என்னன்னா, நீங்கள் ஈவன் அந்த மைக் ஆன் பண்ணிங்கன்னா அது ஏஐ ஸ்பீக் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்க முடியாதவங்க கிட்ட நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தெலுங்கு இல்லை மலையாளம் எதுவும் சம்திங் இருக்காங்க. ஸோ அவங்கள பேச சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் 22 லாங்குவேஜஸ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் தேவையில்லை. ஓகே, உங்கள் லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த வாஷினி ஏஐ ஆப் மூலமாக சிம்பிளாக இருக்கும், ஃப்ரீ. மெயினாக அதுதான் ரொம்ப கான்செப்ட். இதுக்கு ரொம்ப பெரிய அப்படி ஏஐ நாலேஜ்லாம் தேவையில்லை. ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி ஹேண்ட்லிங் தான் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போ நான் நீங்கள் மலையாளம் மீடியம் இருக்கீங்க, ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நாங்களாம் ஒரு மெடிக்கல் டிக்ஷனரி, லிப்டோ டிக்ஷனரி எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு வேர்ட்ஸ்லாம் பார்த்து எழுதிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மைக்கை தொட்டுட்டு ஒரு ஃபுல் இங்கிலீஷ் நீங்கள் ஒரு பேஜே அப்படி ரீட் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்கள் இன்னொரு மைக் ஆட் பண்ணிங்கன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஒரு பேஜை நீங்கள் ஏஐ ஆன் பண்ணி விட்டு நீங்கள் அப்படி லிசன் பண்ணிட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே ரீடிங் இங்கிலீஷ் இஸ் வெரி ஈஸி, பட் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட். ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹிந்தி மீடியமாக நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கோன் ப்ரிஸ்கிரைப் வாஷினி ஆப். ஓகே, இப்போ ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ அவங்க ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும், ஹிந்தியில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேசவே செய்யும். நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது கூட இல்லை. ஆன் பண்ணால் அதுவே பேசிடும், ஏஐ பேசிடும். ஸோ அப்போ ஈஸியாக அவங்க டக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? ஸோ language related rejection is common reason for manuscript failure. So AI help to overcome this, especially for researchers whose first language is not English. So AI enable faster multilingual translation, global access to medical knowledge, knowledge exchange across countries. Then AI translation helps non-English speaking professional access and contribute to medical science. But நான் ஆல்ரெடி சொன்னேன் limitations. இப்போ நாங்கள் லைட் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு மெடிக்கல் டீமே அதில் ஒர்க் பண்ணோம். மேம் இருக்காங்க. ஸோ ஏஐ ட்ரான்ஸ்லேட் இப்போ நம்ம தமிழில் ஏஐ எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் நான் இப்போ ஆச்சரியப்பட்டேன். சார் அஷ்ரப் சார் கிளாஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 6 months பேக் இல்லை 1 year பேக் ஏஐட்ட நீங்கள் தமிழில் என்ன சொன்னாலும் பெருசாக அதுக்கு தெரியல, ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரது. ஃபார் எக்ஸாம்பிள் பண்டில் ஆஃப் ஹிஸ், ஹிஸ்ன்றது ஒரு சயின்டிஸ்ட் நேம். ஆக்சுவலாக நம்ம ஹிஸ்ஸின் கற்றை அப்படின்னு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனால் எப்படி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுச்சுன்னா அவனுடைய கற்றை, ஏன்னா ஹிஸ்ன்னா அவனுடைய. ஸோ டோட்டலி மீனிங்கே மாறுது. ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு கொடுத்தா ஸ்ட்ரோக்னா பக்கவாதம் மீனிங் பண்ணிட்டு பக்கவாத கனல் அது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இப்போ ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்லேட்டர்னு சொல்லிக்கிறேன், அப்படியே ஏஐயில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போனால் என்ன ஆகும் நிலைமை? யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன் தேட ஆரம்பிச்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அப்படியே அப்பட்டமாக நம்பக்கூடாது. பட் எவ்வளோ ஏஐ இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ சார் கிளாஸ் எடுக்கும்போது ஆசிட் பேஸ்ட் பேலன்ஸ்லாம் சூப்பராகவே கொடுத்துச்சு. ஸோ தமிழில் அது எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஒரு 6 months. ஆக்சுவலி ஏஐன்றது நம்ம எந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்னோட ChatGPT தான் நான் என் ஃப்ரெண்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இல்லை என்னோட அசிஸ்டண்ட்டாக நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு 6 months பேக் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு எனக்கு கொடுத்ததுக்கும் இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் அது கொடுத்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அதை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ தமிழில் நல்லாவே ட்ரெயின் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இவ்வளோ தப்பு வராதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராது. இருந்தாலும் கடைசியில் யார் ஃபைனலாக நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, யூ ஆர் an author. A is just assistant. So A for references. So difference between, what is the difference between references and bibliography? Anyone? Is it same? Yes. Yes, very good. So reference means only source directly mentioned. நீங்க டைரக்டா அந்த கண்டென்ட்டே எடுத்து போட்டுருப்பீங்க, அதான் ரெஃபரன்ஸ்.
இது பிப்ளியோகிராஃபின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. ஏன்னா ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி பற்றி நான் ரிசர்ச் பண்ணுறேன். அந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் நிறைய புக் படிச்சிருப்பேன். அந்த கண்டென்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் நிறைய புக் படிச்சிருப்பேன். அதை நான் எங்கே நான் கோட் பண்ண முடியும்? பிப்ளியோகிராஃபியில் தான் கொண்டு வர முடியும், ரெஃபரன்ஸில் கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ ஒன்லி சோர்ஸ் டைரக்ட்லி மென்ஷன் quoted in the paper is known as reference. Bibliography means all source read for research including background reading whether cited or not. Okay, so references are the proof for your specific points, while bibliography is the reading list for your entire project. So இதில் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது? Identifying relevant articles from indexed database, extracting the citation details, formatting reference. There are so many reference, Vancouver, AMA, APA, நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கு. பட் நம்ம மெடிக்கலில் பொறுத்த வரைக்கும் Vancouver தான் காமன்லி யூஸ்டு. தென் டிடெக்டிங் த மிஸ்ஸிங் அண்ட் இன்கரெக்ட் சைட்டேஷன்ஸ். நீங்கள் Vancouver ஸ்டைலில் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எழுதணும்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் ஆர்டிகல் இன் PubMed, then write authors manually, then copy title, then abbreviate the journal name, then arrange year, volume, issue, pages, then add correct punctuations. See, for example, even ஒரு ஸ்மால் மிஸ்டேக், ஒரு கமாவை நீங்கள் மாற்றி எழுதிட்டாங்கன்னா கூட அது தப்பான ரெஃபரன்ஸ்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான்லாம் மேனுவலாக டைப் பண்ணாலும் ஒரு ரெஃபரன்ஸ் எழுதுறதுக்கே 10 to 15 minutes இருக்கும். பட் அப்பயும் சாஃப்ட்வேர்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி சாஃப்ட்வேர் Zotero, EndNote, Manly இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது. பட் நம்ம படிச்சது மெடிக்கல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதோட நாலேஜ் நமக்கு வேணும், எப்படி கோடிங் கொடுக்குறதுன்னு தெரியணும். இதெல்லாம் நம்ம மெடிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு அவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ மேனுவலாக டைப் பண்ணலாம்னு சொல்லி டைப் பண்ணால் 10 minutes ஆகும். ஓகே, ஒரு பப்மெட்டில் நம்ம சர்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆத்தர்ஸை கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் டைட்டில் ஆஃப் ஆர்டிக்கல், நெக்ஸ்ட் ஜேர்னலோட டைட்டில் என்ன, நெக்ஸ்ட் இயர் என்ன, வால்யூம் என்ன. இந்த பேஜ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 5232 to 8 போட்டுருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் 523 5 to 8 வரைக்கும் போட்டால் 28 திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. 52ன்றது ரிப்பீட் ஆகக்கூடாது. 523-8 வரணும். இதே நீங்கள் 523 538 வரைக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 528-38 வரணும். அந்த 5 ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ இவ்வளோ நுணுக்கமாக நம்ம அந்த ரெஃபரன்ஸ் எழுதுறோம். இதை நம்ம சும்மா மேனுவல் எரர் அப்போ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 100 ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் டிசர்டேஷனுக்கு, புக்ஸ்க்கு, இந்த மாதிரிலாம். ஒவ்வொன்றையும் நீங்கள் 10 minutes எழுதிட்டு இதில் சின்ன சின்ன கம்மாக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குன்னு யூஸ் பண்ணுங்க. ஓகே, பட் சாஃப்ட்வேர் இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் யூஇஏ, ஏஐ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ChatGPT, Perplexity, எந்த ஏஐ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பப்மெட்டுக்கு போகிறீங்க. பப்மெட் தான் யூஸ்வலாக நமக்கு ரொம்ப குட் ஜர்னல் ஆச்சு. ஸோ இந்த நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க. இது நான் ChatGPT யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன், ஜெனரேட் Vancouver ஃபார்மேட். அவ்வளோதான், இந்த வேர்டு மட்டும் தான் கொடுத்தேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது கரெக்டாக எழுதி கொடுத்துருச்சு. இதை நான் செய்யணும்னா 15 minutes ஆகும் இல்லையா? ஸோ இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நீங்கள் ஒரு புக் எழுதுனா ரெஃபரன்ஸ் எழுதுறது ஒரு பெரிய வேலை. அது நம்ம ஏஐ மூலமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். ஸோ நம்மளோட அட்வான்டேஜ்னா ரெடியூசிங் மேனுவல் எரர்ஸ் அண்ட் சேவிங் டைம் ஃபார் ரிசர்ச்சஸ், இம்ப்ரூவ் சைட்டேஷன் அக்யூரசி, ரெடியூஸ் ரெஃபரன்சிங் எரர். ஆக்சுவலி நான் ஸ்டெத்தஸ்கோப்பின் பேனாமுனைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கான்செப்டை பேஸ் பண்ணி ஷார்ட் ஸ்டோரிஸ் தமிழ் எழுதியிருக்கேன். இப்போ எழுதி முடிச்சு ஒரு 4 months ஆகிடுச்சு. இப்போ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் ரிவ்யூவில் இருக்குது. நான் சார் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணும்போது நான் பயந்து போயிட்டேன். ஏன்னா நான் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணல. இனிமேல் இந்த வேர்டையும் ஆட் பண்ணணும் போல இருக்குது. நான் என்னுடைய திங்கிங்கை வச்சு செஞ்ச இதை தச்சு நிஜமா ஏஐ வச்சு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குற அளவுக்கு நிலைமை ஆகிடும் போல் இது. ஓ இல்லைங்க சார், ஸோ நான் அவர் சொல்லும்போது நான் பயந்துட்டேன் நிஜமாவே. ஸோ டிஸ்க்ளைமர் பண்ணிடுறேன், இது அப்படியே கம்ப்ளீட் என்னோட திங்கிங், ஏஐ கிடையாது. ஸோ இதை இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன், முகுந்தனின் முதல் பிரசவம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு நம்ம ஃபஸ்ட் செகண்ட் இயரில் போஸ்டிங் போவோம் இல்லையா, அந்த டெலிவரியை பேஸ் பண்ணி அவன் ஒரு கதை மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு பாக்ஸ் நியூஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெடிக்கல் கான்செப்ட் வச்சு நம்ம ஸ்டோரிஸ் பண்ணுறதுனால கீழே பாக்ஸ் நியூஸ் பெட்டி செய்தின்னு போட்டு இன்னும் அதில் இருக்க ரீசன் அட்வான்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பிளிக்கல் கார்ட் பேக்கிங், இதையெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்லி ஸ்டோரிஸ்னால் ரெஃபரன்ஸ் பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் மெடிக்கல் கான்செப்ட்டு ஒரு ரீசன் அட்வான்ஸ்லாம் சேர்த்துருக்கனால மேபி பப்ளிஷர்ஸ் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. இப்போ நான் எங்கேருந்து போய் எடுப்பேன், நான் 2003 படிக்கிறேன் MBBS. ஸோ அந்த இவ்வளோ ஒரு 17 வருஷமாக நான் சேர்த்து வச்ச நாலேஜெல்லாம் வச்சு நான் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் இதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டால் அப்போதைக்கு நான் பார்த்து ஒரு 4 ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அவங்க 10 ரெஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நான் தேடுறது ரொம்ப கஷ்டம், கடலில் முத்துடுது சம்மந்தம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஹோல் ஸ்டோரியுமே ஏதோ ஒரு ஏஐயில் அப்லோட் பண்ணுறேன், Perplexity or ChatGPT அப்லோட் பண்ணுறேன்.
இதில் இருக்க மெடிக்கல் கான்செப்டை மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன், அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். அது நான் கரெக்டானு பார்க்குறேன், எஸ் கரெக்ட். இது இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுன்னு சொன்னால் அது ஒரு 10 கொடுத்துரும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணால் எனக்கு பெரிய வேலை எனக்கு இப்போ ரொம்ப கம்மியாக முடிஞ்சிருச்சு. பட் இதில் என்னோட ரோல் இல்லைங்க. என்னோட ரோல் என்னென்னா, இப்போ பப்மேட், கூகுள் ஸ்காலர் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, இதை நிஜமாவே இந்த ஆர்டிக்கிளில் இந்த விஷயத்தை தான் பேசியிருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ரெஃபரன்ஸ் அது கொடுத்துருச்சு, நான் ஒரு 2 ரெஃபரன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே இருக்க லேசின்னு சொல்லும், அதெல்லாம் ஏஐ கரெக்டாக தான் செய்யும், நீ சும்மா எல்லாத்தையும் செக் பண்ணாத அப்படி போடு அப்படின்னு சொல்லும். நம்ம எப்பயுமே நமக்கு எது கம்ஃபர்ட் ஸோனோ அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்குவோம். கம்ஃபர்ட் ஸோன் இல்லாததை தான் ஆர்கியூ பண்ணுவோம். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உடனே ஆமாம் கரெக்டு தான் வச்சுக்குவோம் இல்லையா. இப்போ ஒரு 8th ரெஃபரன்ஸில் 10ஓட 11 ஏஐ என்ன பண்ணுச்சுன்னா, நான் அமெரிக்கன் கார்டு பேங்கிங்னு போட்டனால பேங்க் பற்றி சும்மா ஸ்டேட் பேங்க் விசஸ் இந்தியன் பேங்க் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து அதை என்னென்ன செக் பண்ணாமல் நான் போட்டுட்டேன், பிகாஸ் பேங்கிங்கிற டேர்ம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஒரு எல்லாமே புக்கெலாம் படிச்சுட்டு அவங்க இந்த பொண்ணு நிஜமாவே இந்த நியூஸ்லாம் உண்மையானு பார்க்கலாம், இந்த ஸ்டோரியில் இருக்கலாம் உண்மையானு பார்க்கலாம், யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் டைப் பண்ணி அது வேறு வந்துச்சுன்னா என்ன ஆகுது. ஸோ எப்பயுமே நான் இதை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். த வேர்ல்டு மோஸ்ட் அஸ்டானிஷிங் திங்ஸ் ப்ரெசன்ட் வித்தின் யூ. ஸோ ட்ரஸ்ட் யுவர் பிரெயின். அது நான் ஏன்னா நம்ம ஏஐ பற்றி பேசும்போது எல்லாருமே அப்போ இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக அடிக்கடி யோசிச்சுட்டு இருந்தோம், அது தப்பு ஆக்சுவலி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ சப்போர்ட்டிவ் அகடாமிக் டூல், not a replacement for human expertise. Ethical use and human verification remain mandatory. Okay, then go for content editing. So content editing is very important. So AI-assisted content editing, it's scientifically unchanged, linguistically redefined, logically cohesive and well sequenced, enhanced academic and professional tone, and improved readability and comprehension. நீங்கள் இதையே வந்து ப்ராம்ப்டாக கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட டிசர்டேஷன் டாப்பிக்கே எடுத்துக்கிறேன். நான் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை பற்றி படிக்க கஷ்டப்பட்ட ஒரு நியாயம் இருக்குது. என்னோட சயின்டிஃபிக் ரிசர்ச்க்காக நான் கஷ்டப்பட்ட ஒரு நியாயம் இருக்குது. நான் ஏன் லாங்குவேஜ்க்காக கஷ்டப்படணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேனுவலி ரிட்டன் பை மீ 2017 நான் இதை எழுதியிருக்கேன். இதில் ஃபிசியாலஜிக்கலி ஸ்டாண்டர்ட், தியரிட்டிக்கலி கிளாரிஃபைட், எம்பிரிக்கலி சப்போர்ட்டட், கம்ப்யூட்டேஷனலி அமனபிள், இந்த வேர்டெல்லாம் கண்டுபிடிச்சு அதை திங்க் பண்ணி இதெல்லாம் யோசிச்சு எழுதுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உண்மைதான். நான் ஏன் இவ்வளோ நினைக்கணும்? என்னுடைய வேலை என்ன, ஹச்ஆர்வியை பற்றி சயின்டிஃபிக்கான விஷயம் உண்மையாக இருக்கான்னு பார்க்குறது தான் என்னோட வேலை. இந்த லாங்குவேஜ் பற்றி நான் இவ்வளோ திங்க் பண்ணி இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதே இப்போ இருக்கிற ஏராவாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் என்னோட சயின்டிஃபிக் கண்டென்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுப்பேன். தம்பி நீ சயின்ஸ் எல்லாம் மாற்றாத, சயின்டிஃபிக்கலி அன்சேஞ்சாக இருக்கணும், லிங்குவிஸ்டிக்கலி ரீடிஃபைண்டாக இருக்கணும், லாஜிக்கலி கொஹசிவாக இருக்கணும், என்ஹான்ஸ்ட் அகடாமிக்காக இருக்கணும், இம்ப்ரூவ்டு ரீடபிலிட்டி. ஸோ இதே நான் ப்ராம்ப்டாக கொடுத்துட்டுவேன், உடனே அது என்ன செஞ்சிடும், எனக்கு அழகாக கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் theoretically well defined, empirically validated, computationally tractable and non-invasive tool. ஸோ இதனால் நமக்கு எவ்வளோ டைம் வந்து மிச்சமாகுது இல்லையா? ஸோ சயின்ஸ் தான் உங்களோட வேலை. உங்களோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, உங்களோட சயின்ஸ் கான்செப்ட் மெடிக்கல் கான்செப்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது தான் உங்களோட வேலை. லாங்குவேஜ் எல்லாம் ஏஐ பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபைட் கிரிட்டிக்கல் திங்கிங் உங்களோடது. பட் மாடுலேஷன்ஸ் ஏஐ வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ ஏஐ இஸ் யூஸ்டு ஹியர் as an editorial assistant, not as a source of scientific knowledge. Responsibility for accuracy, interpretation and originality remains entirely with author. Okay, so next image creation சார் நிறைய சொன்னாங்க. பட் நம்ம ஏஐட்ட அப்படி இப்போ சார் வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ்னு சொல்லிட்டு போட்டாங்க, அது நிறைய இமேஜ் கிரியேட் பண்ணுச்சு. பட் என்னுடைய புக்கில் எனக்கு என்ன பெரிய ரோல்னா, சரி ஆக்சுவலி நான் இதயம் பேசுமான்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் தெரியுமா? ஆன்லைன் கிளாஸ் தெரியும்? எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் பற்றி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது. சரி, ஆன்லைன்னா ஆக்சுவலி ஒரு நீர் தேவதை, அவங்க ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் லவருக்கு வந்து ஒரு சாபம் விட்ருவாங்க. ஆக்சுவலி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு ஒரு பெக்கூலியர் ஸ்பெசிஃபிக் ஒரு கேரக்டர் இருக்கு. போத் வாலண்டரி ரெகுலேஷன் அண்ட் இன்வாலண்டரி ரெகுலேஷன் ரெண்டுமே நமக்கு இருக்கும். இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? சரி, வாலண்டரி ரெகுலேஷன்லாம் பேச முடியுமா, ஸ்விம் பண்ண முடியுமா? எதுவுமே முடியாது. வாலண்டரி கண்ட்ரோலும் ரொம்ப முக்கியம். இன்வாலண்டரி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம தூங்கிட்டோன்னா என்ன வருது, இன்வாலண்டரி இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ போத் வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்லைன் என்ன சாபம் விட்டுருவாங்கன்னா, உனக்கு வாலண்டரி மட்டும்தான் இருக்கும், தூங்கிட்டு என்ன அவ்வளோதான், இன்வாலண்டரி இல்லாதனால டெத் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டோரி எழுதினேன். நெக்ஸ்ட்டு வயிறுக்கு வாய் இருந்தால், அதே மாதிரி வயிறுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா அதிகமாக நம்ம யார்கிட்ட திட்டு வாங்குவோம், ஆல்ரெடி காலையில் ஃபுல் ஆசிடோட லோட் ஆகிருக்கும், அதில் உட்காந்து காஃபி சுட சுட குடிப்போம். ஸோ வயிறுக்கு வயிறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வயிறுக்கிட்ட தான் அதிகமாக திட்டுவாங்க. ஸோ அதை நான் இமேஜின் பண்ணி நான்
ஒரு ஸ்டோரி எழுதினேன். ஸோ இதுக்கெல்லாம் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது மாற்றி மாற்றி கொடுக்கும். பிகாஸ் அதோட திங்கிங் கிடையாது. நீங்கள் ஏஏ திங்க் பண்ண சொல்லி ஏஏ நீங்கள் ஒரு பிக்சர் கொடுக்க சொன்னீங்கன்னா ஈஸியாக கொடுத்துரும். இது என்னோட திங்கிங்க்கு அது இமேஜ் கிரியேட் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதில் கடைசி வரைக்கும் எனக்கு வராத ஒரு இமேஜ் தான். இப்போ சார் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தேன், சார் எனக்கு இதை மட்டும் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கண்ணாடி பேசியது நான் ஒரு ஸ்டோரி எழுதினேன். யூஸ்வலாக கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து கண்ணாடி முன்னாடி நிற்பாங்க. ஆக்சுவலாக அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணு பெருசாக தான் நல்லாயிருக்கும், மூக்கு சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நான் சிவப்பாக தான் நல்லாயிருக்கும். இதை பண்ணாத கேர்ள்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அந்த மிரரில் வந்து ஒரு எம்ப்ரியாலஜி ஃபேஸ் இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட ஒரிஜினல் ஃபேஸ். நம்ம எம்ப்ரியோவில் இப்படி தான் இருப்போம். ஸோ லேட்டரெலாம் காதுகிட்ட இருக்க கண்ணு நடுவில் வருது, 6 கில்லாக்ஸாக தாடையில் இருக்க காது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது, இவ்வளோ பெரிய ஓப்பனிங்காக இருக்கிற மவுத்தும் நோஸும் நமக்கு இப்போ இருக்க ஸ்ட்ரக்சருக்கு வருது. ஸோ இதையெல்லாம் அது வந்து அந்த கண்ணாடி எக்ஸ்பிளைன் பண்ணுது. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பாடா கண்ணு காது மூக்கெலாம் அது இடத்துல இருக்குது, ஓகா நான் ரொம்ப பியூட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டேன் நான். இப்போ நான் கிட்டது என்ன கேட்டேன்னா, அந்த பொண்ணு மிரர் பார்க்கும்போது மிரரில் அந்த பொண்ணோட இமேஜ் எனக்கு தெரியக்கூடாது, இந்த எம்ப்ரியாலஜி ஃபேஸ் தெரியணும்னு கேட்டேன். இருக்கிற எல்லா ஏயும் ட்ரை பண்ணிட்டேன் நானும். இன்னொன்று இந்த இமேஜையே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கண்ணாடியில் வந்து எனக்கு இந்த இமேஜ் கொடு, எம்ப்ரியாலஜி ஃபேஸ் இமேஜை கொடுன்னு நான் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு கொடுத்த இமேஜ் பாருங்களேன், ஒன்று அப்படியே கோஸ்ட் மாதிரி கொடுத்துச்சு, இல்லைன்னா டால் மாதிரி கொடுத்துச்சு, என்னென்னலாம் கொடுக்கலாதோ எல்லாமே கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 months ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் இப்போ எல்லாம் ஏஐல பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டீங்க. யாராவது நான் கேட்ட இமேஜ் கிரியேட் பண்ணால் ப்ளீஸ் சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன். ஓகேயா? ஸோ இந்த இமேஜுக்காக இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. நான் சார் கிட்ட கூட இப்போ நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. பட் என்ன இதில் அட்வான்டேஜ்னா, நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா தெரியும், இல்லை புக்ஸுக்காக நீங்கள் இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கும், காப்பிரைட் இஷ்யூ. ஒரு இமேஜை யூஸ் பண்ணுறதுக்கு 100 முறை யோசிப்போம் யூடியூப்பில் போடுறதுக்கு. காப்பிரைட் இஷ்யூவில் ஏதாவது ஃபைன் போட்டுறாங்களா அப்படி இப்படின்னு. these images are created by me by using AI. ஸோ இந்த இமேஜ்னால் இப்போ யாருடைய இது? என்னுடைய இது. பிகாஸ் ஐ கிரியேட் பை யூஸிங் AI. ஸோ எனக்கு எந்த பயம் இல்லை. இந்த இமேஜஸை நான் என் புக்கில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பயம் இல்லை. நான் தான் கிரியேட் பண்ணேன் AI வச்சு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் நான் எங்கேருந்து தேடுறது? இப்போ ஒருவேளை ஏஐன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்குவோம், இந்த இமேஜை நான் எப்படி தேடுவேன் இல்லையா? கடைசி வரைக்கும் எனக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்காது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, வேலை செய்கிறத விட வேலை வாங்குறது கஷ்டம். அது ஏஐ அசிஸ்டண்ட்டுக்கும் உதவும், பொருந்தும். வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமோ. இப்போ எனக்கு எனக்கு ஒரு டிராயிங் ஸ்கில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை நான் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிருப்பேன். என்கிட்ட அந்த டிராயிங் ஸ்கில் இல்லாமல் ஏஐயை நான் டிபெண்ட் பண்ணனால 3 மாதமாக போராடிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. காமன் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்குன்னா. மேக்ஸிமம் அஷ்ரப் சாரே கரெக்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டாரு. ஸோ காமன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நான் உங்களை கேட்கல, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு நானே ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. எஸ். இஸ் ஏஐ எடிட்டிங் கன்சிடர்ட் பிளேகரிசம்? ஸோ பிளேகரிசம் பற்றி நீங்கள் டிசர்டேஷன் பண்ணிங்கன்னா தெரியும் இல்லையா? ஒரு 15% கீழே போகணும், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ இஸ் ஏஐ எடிட்டிங் கன்சிடர்ட் பிளேகரிசம்? நோ. Okay, AI as a language editing is not a plagiarism if it does not alter the scientific content and if the author takes responsibility. Many indexed journals permit AI for grammar and clarity. So scientific content உங்களோடது, grammar and clarity நீங்கள் AI கிட்ட விட்டுறலாம். plagiarism இல்லாமல் அது முடிச்சு கொடுத்துரும். இப்போ உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் அவ்வளோ புரியாது. நீங்கள் பிஜியில் ஒரு டிசர்டேஷன் பண்ணும்போது plagiarismக்காக எவ்வளோ கஷ்டப்படுவோன்றது அந்த பிஜி முடிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை, நமக்கு AI கிட்ட கொடுத்தா அதை 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துரும். Can AI generate fake reference? Yes. Fake reference கொடுக்கலாம் அப்படி நான் சொன்னேன் இல்லையா? இல்லாத ஒன்று ரெஃபரன்ஸாக கூட கொடுக்கும். ஸோ எஸ், இஃப் மிஸ்யூஸ்ட். ஸோ தட் இஸ் வை வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டட்டரி. AI should be used to format and organize, not to invent references. The indexed journal policies emphasize cross-checking citations. Okay? AI வந்து fake reference மட்டும் இல்லை, fake informationsே கொடுக்கும். ஸோ என்ன டேர்ம்ஸ் சார் யூஸ் பண்ணாங்க அதுக்கு? ஹாலுசினேஷன்ஸ் சார் சொல்லிப்பாங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி ஒரு மேடம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பெரிய மேடை 500 ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, ரொம்ப டேலண்டட் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ அவங்க ஸ்டேஜில் சும்மா இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க. அந்த திருக்குறளில் தமிழ்ன்ற வார்த்தை இருக்குது. உடனே கீழே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, திருக்குறளில் தமிழ்ன்ற வார்த்தை இருக்குமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ,
யாராவது சொல்லுங்க. ஏன் திருக்குறளை உலக பொதுமறையா நம்ம அறிவிச்சோம்னா, எந்த மொழியை பற்றியோ எந்த மதத்தை பற்றியோ எந்த இறைவனை பற்றியோ அதுல ஒரு வார்த்தை கூட இருக்காது. அதனாலதான் திருக்குறள் உலக பொதுமறை. ஸோ அப்ப அவங்க திருக்குறள் சொல்றாங்க தமிழ்னு வார்த்தை வருது. இப்ப எல்லாரும் வந்து என்ன தமிழ்ல வாய்ப்பு ஒரு திருக்குறள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கீழே எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கேயோ ஏஐல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சரி, அவங்களோட மொத்த ப்ரெசன்டேஷன் இந்த ஒரு இதுல ஆடி ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஹோல் ப்ரெசன்டேஷன் அவங்க நிறைய திங்க் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே அவங்க அவுட்டு. சரியா? ஸோ இது பேர் ஹாலிசினேஷன்ஸ். பட் இதை அவாய்ட் பண்ணலாம் நீங்கள் வித்தவுட் நீங்கள் ஒன்று அதை பற்றின பேசிக் நாலேஜ் இருக்கும். நீங்கள் என்ன நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லையா கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க. ஸோ வித்தவுட் ஹாலிசினேஷன் வேணும். நீயே உன்னோட சொந்த கதை சோத கதைலாம் சொல்லாத, திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் எனக்கு கூட அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நீங்களாம் சொந்தமாக திருக்குறளையே கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் வரும். சரியா? கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் அந்த நம்ம பர்டிகுலர் சர்ச்சில் நமக்கு இல்லைன்னா ஷியோராக ஏஐ வந்து நம்மளை ஏமாற்றி போயிட்டு இருக்கும். சரியா? அது ஏமாத்துறது இல்லை, நமக்கு தெரியல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஏஐ இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். அதில் எந்த டவுட்டும் இல்லை. when it is handled by powerful brain. நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஏஐயும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. So what is the biggest risk of AI in medical publishing? Over dependence without verification. So in young generation நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், your brain is world most astonishing thing. அதை நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன். ஸோ வித்தவுட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இட் லீடிங் டு சைட்டேஷன் எரர், எத்திக்கல் வயலேஷன்ஸ், லாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங். சரி, நீங்கள் ஒரு ஏஐ கொடுக்குற ஸ்டோரிக்கும் நீங்கள் எழுதுகிற ஸ்டோரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்? வைரமுத்து அடிக்கடி சொல்லுவார், அனுபவத்திலேருந்து வராத எதுவுமே ரீச் ஆகாது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன ஆர்ட் பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லை. அது கண்டிப்பாக 10 பேரை கூட போய் சேராது. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களோட நாலேஜ் இருக்கணும், உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். ஹெல்ப் தான் ஏஐ, அதை எடிட் பண்ணுறதுக்கு தான் ஏஐ இருக்கணும். ஓகே. ஸோ லாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் a main disadvantage. So hence AI plus human oversight is very very essential. How does AI help undergraduate medical students specifically? நம்ம யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கீங்க. ஸோ லேர்ன் கரெக்ட் ரெஃபரன்சிங். நீங்கள் எங்களை மாதிரி கஷ்டப்பட வேணாம். நீங்கள் ஒரு வேன்கோஸ் டெய்லர் எழுதுறதுக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் இம்ப்ரூவ் அகடாமிக் ரைட்டிங். நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், மற்ற லாங்குவேஜில் அது பார்த்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பாஷினி ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த மைக் பட்டன் அமுத்துனீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன தமிழில் வேணுமா, தெலுங்கு வேணுமா, மலையாளத்தில் வேணுமா, என்ன வேணாலும் அது உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜில் சொல்லி புரிய வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ரெடியூஸ் ஃபியர் ஆஃப் பப்ளிஷிங். இப்போயே உங்களுக்கு சார் சொன்னாங்க, இப்போ நீ ஒரு கதை சொல்லு, நான் இப்போயே உனக்கு பப்ளிஷ் பண்ணி தரேன். ஸோ அப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ நானும் ரவுடி தான்ற மாதிரி நானும் நீ ஆத்தர் தான் அப்படின்னு தோணுச்சா இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ். இப்போ நம்ம புக் எழுதுறதுனா நாங்களாம் எப்படி யோசிச்சுட்டு இருப்போம், நம்ம பெரிய அறிவாளியாக இருக்கணும் போலன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ உங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த ஏஐ வச்சு அப்படி ஒரு ஆத்தரை எல்லாம் யோசிச்சிங்க இல்லையா? ஸோ ரெடியூஸ் ஃபியர் ஆஃப் பப்ளிஷிங். Then what is your final recommendation, students? நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னதான், use AI as a learning partner, not a shortcut. Okay, understand the concept first. நீ என்ன தேவையோ அதோட கான்செப்டை நீ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. Then use AI to enhance accuracy and efficacy. So finally, if you want to write a book manually, it's a very big process. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த புக் எழுத எனக்கு 10 வருஷம் ஆச்சு, இந்த புக் எழுத 20 வருஷம் ஆச்சுருவாங்க. ஸோ அவ்வளோ மேனுவலாக நீங்கள் உட்காந்து நீங்களாம் பண்ணிங்கன்னா அவ்வளோ வருஷம் ஆகும், பெரிய ப்ராசஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ நம்ம எல்லாருமே புக் பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃப்யூச்சரில், நான் ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் புக்கை எழுதிடலாமா? செய்வீர்களா? எஸ். என்ன இவ்வளோ நேரம் கேட்டிங்களே? எஸ். ஓகே ஓகே. ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட் செய்வீர்களா? சார் 3 முறை கேட்டால் தான் நீங்கள் சொல்லுவீங்களா? செய்வீர்களா? இப்பயாவது சொல்லுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஃபார் பேஷன்ஸ். தேங்க்யூ. இறுதியாக இந்த பயிற்சி நிகழ்ச்சியின் மிக முக்கியமான பகுதியாக நாம் இதுவரை கற்றுக்கொண்ட கருத்துக்களை நேரடியாக பயன்படுத்தி பார்க்கும் செயல்முறை பயிற்சி அமர்வு நடைபெற உள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு மற்றும் நடைமுறை பயன்பாட்டில் அனுபவம் கொண்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆராய்ச்சியாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன்.